நம்ம மல்லி இப்போது மிகப்பெரிய ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய எங்கேயும் தலை குனிய விடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய வேலைக்கு போகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம இவங்க மல்லி போட்டதே கிடையாது. ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, இப்போது நேராக போயிட்டு அந்த அதாவது வட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து, எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்தாங்க. நம்ம மல்லி ஆரம்பத்தில் நம்பல. பட் இருந்தாலும் விஜய் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டாங்க. ஆனால் உண்மை இப்போது நம்ம மல்லிக்கு தெரிஞ்சு போச்சு. இது வட்டிக்கு வாங்கிட்டு வந்த பணம் தான். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃபீஸ்க்கும் போல ஒன்றும் போல அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் விஜயோட சட்டையை பிடிச்சி, ஏன் விஜய் சார் நீங்கள் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறது மட்டும் இல்லாமல், உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துனா விஜய் சார் அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு, மல்லி அப்படிலாம் இல்லை, நீ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் கஷ்டப்பட முடியல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா